அனைத்து பிணைய கைதிகளையும் ஒப்படைக்க தயார். ட்ரம்ப் ஒப்பந்தத்திற்கு பதிலளித்துள்ள ஹமாஸ். இரவோடு இரவாக ரஷ்யாவின் மிகப்பெரிய ரசாயன ஆலை மீது தாக்குதல். ரஷ்ய கப்பலை பிரான்ஸ் பிடித்து வைத்துள்ள விவகாரம் கொந்தளிக்கும் புட்டின். விளாடிமிர் புட்டின் மீது படுகொலை முயற்சி, அம்பலமான ட்ரோன் தாக்குதல் பின்னணி. இஸ்ரேலிடம் கோரிக்கை வைத்த ஜனாதிபதி ட்ரம்ப். அனைத்து இஸ்ரேலிய பிணைய கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 20 அம்ச ஒப்பந்தத்திற்கு வெள்ளிக்கிழமை ஹமாஸ் பதிலளித்துள்ளது. அதில் தங்கள் பிடியில் உள்ள உயிருள்ள பிணைய கைதிகள் மற்றும் உயிரிழந்த பிணைய கைதிகளின் உடல்கள் என அனைத்தையும் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் நீண்ட ஆய்வுக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டு இருப்பதாகவும், போரை நிறுத்துதல் மற்றும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறுதல் ஆகியவற்றை அடைவதே இதன் முக்கிய நோக்கம் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அத்துடன் மேற்கொண்ட முக்கிய விவரங்களை விவாதித்த மத்தியஸ்தர்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா பகுதியின் நிர்வாகம் அரபு அல்லது இஸ்லாமிய ஆதரவுடன் செயல்படும் சுதந்திர அமைப்பிடம் ஒப்படைக்கும் பாலஸ்தீனிய தேசிய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மீண்டும் புதுப்பிப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் ஒப்பந்தத்தில் காசா பகுதி பரந்த தேசிய நிலைப்பாட்டுடன் இணைக்கப்பட்டு இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓரன்பர்க் பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய ரசாயன உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். இதன் மீது உக்ரைனிய ட்ரோன்கள் இரவு நேர தாக்குதலை நடத்தியுள்ளன. இதில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் அதன் வசதி செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் பிராந்திய ஆளுநர் ஜெவ்ஜெனி சோல்ன்செவ் தெரிவித்துள்ளார். ஓரன்பர்க் பிராந்தியத்தின் மீதான இலக்காக இந்த தாக்குதல் இருந்ததாக சுயாதீன ஊடக நிறுவனமான அஸ்ட்ரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல் பெரும் பிராந்தியத்தில் உள்ள அதன் மிகப்பெரிய ரசாயன உற்பத்தியாளர்களில் ஒன்றான ஆலையையும் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலால் இரவோடு இரவாக தாக்கியதாக பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். புஷ்பா என அழைக்கப்படும் கப்பலொன்றை பிரான்ஸ் பிடித்து வைத்துள்ள விவகாரம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை கொந்தளிக்க செய்துள்ளது. பிரான்சில் உள்ள ஜைன் நசைரி என்னுமிடத்தில் அருகிலுள்ள கடற்கரையில் புஷ்பா என பெயரிடப்பட்டுள்ள பிரம்மாண்ட கப்பலொன்று பயணித்த நிலையில் அதை சுற்றி வளைத்தனர். சமீபத்தில் டென்மார்க் எல்லைக்குள் நுழைந்த மர்ம ட்ரோன்களுக்கும் இந்த கப்பலுக்கும் தொடர்பு இருக்கலாம், அதாவது அந்த ட்ரோன்கள் இந்த கப்பலில் இருந்து ஏவப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் புஷ்பா கப்பலை பிரான்ஸ் பிடித்து வைத்துள்ளது. அந்த கப்பல் பணியாளர்கள் மிக பயங்கர குற்றங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் அவர்கள் சட்டப்படி தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்ய நிபுணர்கள் முன் பேசிய ரஷ்ய ஜனாதிபதியான புட்டின் அந்த கப்பல் பிரான்சால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விடயம் கடற்கொள்ளைக்கு சமம் என்று கூறியுள்ளார். அந்த கப்பல் எந்த நாட்டின் கடல் எல்லையிலும் இல்லை, நடுநிலையான கடல் பகுதியில் எந்த நியாயமும் இல்லாமல் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதில் இராணுவ தளவாடங்கள் எதுவும் இல்லை. இது கடற்கொள்ளை என்று கூறிய புட்டின் கடற்கொள்ளையர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் டென்மார்க்குள் ரஷ்ய ட்ரோன்கள் நுழைந்ததாக கூறப்படும் விடயம் குறித்து பேசிய புட்டின் அந்த கதைகளின் பின்னணியில் நேட்டோ இருப்பதாகவும் ஐரோப்பாவில் இராணுவமயமாக்கல் அதிகரித்து வருவதை கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா பழிக்கு பழி வாங்க வேண்டுமானால் அதற்கு நீண்ட காலம் பிடிக்காது என்று கூறிய புட்டின் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கு கொடுக்கப்படும் பதிலடி குறிப்பிட்டு கூறும் வகையில் இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் கோச்சியில் அமைந்துள்ள ரிசார்ட்டின் மீது இரவு முழுவதும் நடந்த ட்ரோன் தாக்குதல்கள் விளாடிமிர் புட்டினை படுகொலை செய்யும் உக்ரைனின் முயற்சியாக இருக்கலாம் என்றே ரஷ்ய இராணுவ நிபுணர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். கோச்சி நகரில் நடந்த அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். அத்துடன் உக்ரைன் மீதான படையெடுப்பையும் அவர் காலத்தின் கட்டாயம் என விளக்கமளித்துள்ளார். இந்த நிலையில் இரவு முழுவதும் நடந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக சோச்சி விமான நிலையம் சுமார் 5 மணி நேரம் மூடப்பட்டதுடன் வான் தாக்குதல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. கருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்த ரிசார்ட் மீதான தாக்குதலை அடுத்து ட்ரோன் தடுப்பு பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்பட்டது. நள்ளிரவு கடந்து விடிய ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனின் இந்த நடவடிக்கை விளாடிமிர் புட்டினை குறிவைத்துள்ளதாகவே இராணுவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி உக்ரைன் மீதான போரின் போக்கை இந்த தாக்குதல் மாற்றக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் புட்டின் மீதான படுகொலை முயற்சியாக இருக்கலாம் என ரஷ்யா உத்தியோகபூர்வமாக தீர்மானித்தால்
இராணுவ பழிவாங்கல் மிகப்பெரியதாக இருக்குமென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் உட்பட அனைத்து பணைய கைதிகளையும் ஒப்படைக்க ஹமாஸ் படைகள் ஒப்புக்கொண்ட நிலையில் காசா மீதான குண்டுவீச்சை நிறுத்த வேண்டுமென இஸ்ரேலிடம் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் படைகள் அமைதி ஒப்பந்தத்திற்கு தயார் என்பதை தாம் நம்புவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நகர்வுகள் பெண்கள், சிறார்கள் உட்பட 66,000 பாலஸ்தீன மக்களை பழிவாங்கிய இஸ்ரேலின் மிக கொடூரமான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்றே நம்பப்படுகிறது. இந்த நிலையில் காசா மீதான குண்டுவீச்சை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்போதுதான் பணைய கைதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வெளியேற்ற முடியும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் பணைய கைதிகளை மீட்பது என்பது மிக மிக ஆபத்தானது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த நகர்வுகள் அனைத்தும் காசாவிற்கு மட்டுமின்றி மொத்த மத்திய கிழக்கிற்கும் நீண்ட அமைதியை ஏற்படுத்தும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ட்ரம்ப் முன்வைத்துள்ள அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் அனைத்து பணைய கைதிகளையும் ஒப்படைக்க இருப்பதாக ஹமாஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் ஹமாஸ் இயக்கம் ட்ரம்ப் முன்வைத்துள்ள அமைதி ஒப்பந்த விவரங்களை பற்றி விவாதிக்க மத்தியஸ்தர்கள் மூலம் உடனடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயாராக இருப்பதாக உறுதிப்படுத்தப்படுகிறது என அறிவித்துள்ளது. ட்ரம்ப் ஏற்கனவே ஹமாஸ் படைகளுக்கு 48 மணி நேர கெடு விதித்திருந்தார். தற்போது ஹமாஸ் படைகளின் முடிவை வரவேற்பதாக தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.